ஃபோனை அன்லாக் பண்ணிவிட்டு மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. இதில் ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஐகான் புல் டவுன் ஜெஸ்டர்னு ஒன்று இருக்கும். இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக ஃபோனை யூஸ் பண்ண வச்சு மேலே இருக்கிற ஐக்கானை இப்படி கீழே இப்படி ஸ்வைப் பண்ணாலே அது மேலேருந்து கீழே வந்துடும். அந்த ஐக்கானு ரொம்ப ஈஸியாக அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபீச்சரை வச்சு எந்த அப்ளிகேஷன் ஐக்கானையும் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இதே ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்கில் இன்னொரு ஃபீச்சர் பார்க்கலாம். செட்டிங்ஸ் போங்க, ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் போங்க. இதில் ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன்ற ஆப்ஷனில் ஷெல்ஃப்னு இருக்கும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் இப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணால் இந்த ஷெல்ஃப் வந்து நிற்கும். இதுக்கு பதிலாக அந்த ஆப்ஷனை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ட்ரார்னு மாற்றிடலாம். அந்த மாதிரி மாற்றினீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸை ஹோம் ஸ்க்ரீனில் எங்கேருந்து ஒன்றா புல் பண்ணலாம். ஸோ மேலேருந்து இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எங்கேருந்து வந்து நீங்கள் புல் டவுன் பண்ணால் கூட உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீச்சர். அடுத்த ஃபீச்சர், நம்ம இதே ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் அண்ட் க்ளோசிங் அனிமேஷன் ஸ்பீடுன்றது மீடியமில் இருக்கும் ஸ்பீடு. அதை ஃபாஸ்ட்டுன்னு மாற்றிடுங்க. ஃபாஸ்ட்டுன்னு மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலும் குயிக்காக ஓப்பன் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் பார்க்கலாம். செட்டிங்ஸ் போங்க. இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்மார்ட் ஸ்லைட் பார்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். ஃபைல் டாக்கும் ஆனில் இருக்கான்னு பார்த்துருங்க. அதே மாதிரி ஆட்டோ ஹைட் ஆப்ஷனும் ஆனில் இருக்கான்றதை பார்த்துருங்க. இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணாலே போகிறோம். அந்த ஸ்லைட் பார் வந்துடும், ஸ்மார்ட் ஸ்லைட் பார். இதில் என்னெல்லாம் ஆப்ஸ் வேணும் உங்களுக்குன்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களோ அது ஹிடனாக இருக்கும். ஸ்மார்ட் ஸ்லைட் பார் அது ஸ்வைப் பண்ணால் டக்குன்னு வந்து நிற்கும். நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீச்சரு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ஒரு அட்டகாசமான ஃபீச்சரு. நீங்கள் ஸ்மார்ட் ஸ்லைட் பார் ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்கணும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோஸில் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அது செலக்ட் ஆகும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி ஃபைல் டாக்கில் வச்சிடலாம். ஸோ நீங்கள் ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைட் பார்லேருந்து அந்த இமேஜ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து மெயிலில் பேஸ்ட் பண்ணிட முடியும். இது ஃபோட்டோக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வெப்பேஜில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இதை அப்படியே செலக்ட் பண்ணி திரும்ப அதை ஃபைல் டாக்கில் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் அப்புறமா ஏதாவது மெயில் அடிக்கிறச்சே தேவை அப்படின்னா அந்த ஃபைல் டாக்லேருந்து இப்படி பேஸ்ட் பண்ணிட முடியும் மெயிலில். அண்ட் இது ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. ரொம்ப நல்லாயிருக்கு. கேமராலேயே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னென்னா ஹை ரெசல்யூஷன் மோடு. இந்த மோர்ன்ற ஆப்ஷனில் ஜென்ரலாக இருக்கும். ஸோ ஹை ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க வச்சுங்க. இப்போ நான் இப்போ 3 times மேக்னிஃபிகேஷனில் எடுக்கிறேன். எக்ஸலண்ட் கிளாரிட்டி இது ஹை ரெசல்யூஷன் மோடில். எஸ்பெஷலி ஃபேஸஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாச்சு. த கிளாரிட்டி இஸ் ரியலி ஸ்டன்னிங். நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது கிளாரிட்டி. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபீச்சரும் ஜெஸ்டர்ஸில் இருக்கிறது தான். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸ் போங்க. இதில் ஜெஸ்டர்ஸ் அண்ட் மோஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஏர் ஜெஸ்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் கையை லிஃப்ட் பண்ணாலே போகிறோம், அந்த காலை பிக் பண்ணுங்க. கையை அதேமாதிரி ஃபோன் முன்னாடி அப்படியே ஸ்டெடியாக வச்சா மியூட்டும் பண்ணிவிடும். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த செட்டிங் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். இப்போ என் கையை இப்படி எடுத்துகிட்டு வந்தோடனே பாருங்கள், இங்கே ஒரு இண்டிகேஷன் வருது, லிஃப்ட் யுவர் ஹேண்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அது சரியாக பார்த்தீங்களா தெரியல, இந்த கால் பிக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் இப்போ சைடில் இன்னொரு வாட்டி இதை வச்சு காட்டுறேன் எப்படி வருதுன்ட்டு. இதை பாருங்கள், ஒரு எக்ஸ்டர்னல் நம்பர்லேருந்து கால் வருது. அந்த கால் வரைச்சு என் கையை கிட்ட எடுத்துகிட்டு வரேன், ஆன்சர்ன்றச்சு அப்படியே கையை லிஃப்ட் பண்ணாலே போகிறோம், அந்த காலை எடுத்துகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா. இப்போ அடுத்து நம்ம செட்டிங்ஸ் போகலாம். இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் குயிக் லான்ச் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். குயிக் லான்ச்சை ஆன் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அடிக்கடின்றதை கேட்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணச்சே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கச்சே கண்டினியூஸாக அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஸ் இங்கேயே வந்து நிற்கும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிடலாம். குயிக் லான்ச் வச்சு இன்னொரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஹோம் ஸ்க்ரீனில் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்பேப்பர்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். லைவ் வால்பேப்பர்ஸ் இந்த OnePlus12 ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃபோனை வாங்கி அதை கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. OnePlus ஸ்டோர்லேயும் நிறைய லைவ் வால்பேப்பர்ஸ் ஃப்ரீ டவுன்லோட்ஸ் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற வால்பேப்பரில் இருக்கிற கலர் இல்லை ஃபோனுடைய ஃபீச்சர்ட் கலர்ஸ் எது ஒன்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனுக்கும் நிறைய சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் உங்கள் விரலை வச்சு ஃபோனை அன்லாக் பண்ணாச்சு என்ன மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணலாம். OnePlus 12 இந்த வால்பேப்பர் அண்ட் ஸ்டைலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செட்டிங் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. உங்கள் ஃபோன் லாக்கில் இருந்ததுன்னா கூட ஒரு சின்ன அனிமேஷன் வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனில் ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி ஃபோன் அன்லாக் பண்ணுறீங்க லாக் பண்ணுறீங்கன்ற ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்ன அப்படின்னு காட்டுற ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவும் வண்டியெலாம் யூஸ் பண்ணாமல் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ கார்பன் எமிஷன் நீங்கள் உலகத்துக்கு சேவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வரும். ஸோ உங்களை மோட்டிவேட்டும் பண்ணும் டெய்லி வாக்கிங் போகிறதுக்கு. இந்த ஃபீச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஜஸ்ட் அந்த க்ளோப் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் சீன் இல்லை அண்டர் வாட்டர் சீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல எனக்கு இன்னொரு பிடிச்ச ஃபீச்சர் வந்து இந்த இன்சைட்டு. இந்த ஃபீச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் ஃபோனை எத்தனை வாட்டி லாக் பண்ணி அன்லாக் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டிஸ்பிளேவும் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி காட்டும். அந்த ஃபீச்சரும் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் நீங்கள் மட்டுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட் ஃபீச்சர் OnePlus 12 கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் போயிட்டு ஆப் லாக் அப்படின்ற ஃபீச்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா போகிறோம். இது ஆன் பண்ணினதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் லாக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மேலே ஒரு அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வெளில வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன்னா டைரெக்டாக பண்ண விடாது. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை பேட்டர்ன் இல்லை பாஸ்வேர்ட் போட்டால் தான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும். கேமரா செட்டிங்ஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இருக்குது. கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. இப்போ ஷட்டர் சவுண்டு வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸு. ஆனால் ஷூட்டிங் மெத்தட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் டச் டு கேப்சர் அப்புறம் ஷோ பாம் அப்படின்ற 2 ஃபீச்சரையும் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணாலே போகிறோம், ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி செல்ஃபீஸ் எடுக்கிறச்சே உங்கள் கையை காமிச்சா போகிறோம். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபீஸ் அதுவே கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடும்.